श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। 7. ஜட்டாயுவுக்கு பரகதி. சீதாதேவி புலம்பினான். உலகின் ஒரே வீரனே ரகுநாதா, தாங்கள் எந்த தவறுக்காக என் மீது இரக்கம் மறுக்கிறீர்கள்? துயர் தீர்ப்பவரே, சரண் அடைந்தவருக்கு சுகம் அளிப்பவரே, ரகுகுல தாமரைக்கு சூரியனே. லக்ஷ்மணா, தங்கள் குற்றம் ஒன்றுமில்லை. நான் தான் கோபித்தேன். அதன் பயன் இப்பொழுது பெற்றேன். ஜானகி இவ்வாறு பலவிதமாக புலம்புகிறாள். பிரபுவுக்கு நிறைய அருள் உண்டே, ஆனால் அந்த அன்புள்ள பிரபு வெகு தூரம் சென்று விட்டாரே. எனக்கு நேர்ந்த விபத்தை பிரபுவிடம் யார் போய் சொல்லுவார்கள்? யாகத்திற்கு உரிய ஆகுதியை கழுதை சாப்பிடுகிறதே. சீதையின் பெரும் புலம்பலை கேட்டு உணர்வற்றவைகளும் உணர்வுள்ளவைகளுமான எல்லா உயிரினங்களும் துயரமடைந்தன. கழுகரசன் ஜட்டாயு சீதையின் துயரக் குரல் கூச்சல் கேட்டு அடையாளம் கண்டு கொண்டார். இவள் ரகுகுல திலகன் ஸ்ரீராமனின் மனைவியாயிற்றே. நீச்ச அரக்கன் தூக்கிச் செல்கிறானே. காராம் பசு மிளேச்சனிடம் அகப்பட்டு விட்டது போலும். ஜட்டாயு கூறினார், ஏன் பெண்ணே, சீதையே, பயப்படாதே. இந்த அரக்கனை நான் அழித்து விடுகிறேன் என்று கூறி மலை மீது இடி விழுவது போல கோபமடைந்த ஜட்டாயு ராவணன் மீது பாய்ந்தார். ஜட்டாயு ராவணனை சவால் விட்டு அழைத்தார். அடே கொடியவனே, ஏன் நிற்க மாட்டேன் என்கிறாய்? பயமுற்று ஓடுகிறாயே. என்னை நீ அறியாயா? ஜட்டாயு யமனுக்கு நிகராக வருவதை பார்த்து ராவணன் திரும்பி மனதில் அனுமானித்தான். இது என்ன மைனாக்க மலையா அல்லது பறவை அரசன் கருடனா? இவ்வளவு பெரிதாக உள்ளது. அவருக்கு தமது தலைவர் விஷ்ணுவுடன் கூட இருப்பதால் நம் வலிமை தெரியுமே. நெருங்கி வந்து அவரை அடையாளம் கண்டு கொண்டான். ஓ, இது கிழ ஜட்டாயுவல்லவா? இது என் கைகளாகிய தீர்த்தத்தில் உடலை விடப்போகிறது என்று நினைத்து கொண்டான். இதை கேட்டவுடன் கழுகு கோபமடைந்து வெகு வேகமாக ஓடி வந்தது. ஜட்டாயு கூறினார், ராவணா, என் அறிவுரையை கேள். ஜானகியை விட்டுவிட்டு நலமாக வீடு திரும்பு. இல்லையெனில் கைகள் பல பெற்றவனே, இப்படி ஆகிவிடுவாய். ஸ்ரீராமனின் கோபம் என்ற பயங்கர தீயில் உன் குல பரிவாரம் அனைத்தும் விட்டிற்பூச்சிகளாகிவிடும். இதை கேட்டு போராளி ராவணன் பதில் கூறவில்லை. கழுகு கோபத்துடன் முன்னேறியது. ஜட்டாயு ராவணனுடைய முடியை பற்றி இழுத்து அவனை ரதத்திலிருந்து கீழே தள்ளினார். ராவணன் தரையில் வீழ்ந்தான். கழுகு சீதையை ஓரிடத்தில் அமர வைத்துவிட்டு திரும்பி வந்தது. அலகுகளினால் குத்தி குத்தி ராவணன் உடலை கிழித்தார். இதனால் ராவணனுக்கு ஒரு நாழிகை மூர்ச்சையாகிவிட்டது. அப்பொழுது ராவணன் கோபத்தினால் கொதித்து எழுந்து மிகவும் பயங்கரமான கொடுவாளை எடுத்து அதனால் ஜட்டாயுவின் 2 இறக்கைகளையும் வெட்டி போட்டான். பறவை ராமனுடைய அற்புத லீலை என நினைத்து ராமா என்று அலறிக்கொண்டே பூமியில் வீழ்ந்தார். ராவணன் சீதையை மறுபடியும் விமானத்தில் ஏற்றிக்கொண்டு மிகுந்த பரபரப்புடன் பறந்தான். அவனுக்கு கொஞ்ச நஞ்ச பயமல்ல. சீதை ஆகாயத்தில் புலம்பிக் கொண்டே சென்றாள். வேடனிடம் அகப்பட்டு பயந்த பெண் மான் போல. மலையில் உட்கார்ந்திருந்த வானரங்களை பார்த்து அப்பொழுது சீதை ஹரி என்று கூறி துணி முடிச்சை போட்டாள். இவ்விதம் ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான். அவளை அசோக வனத்தில் கொண்டு வைத்தான். சீதையை பலவாறு மிரட்டியும் அன்பு காட்டியும் கொடியோன் ராவணன் தோற்று போனான். ஏற்பாடுகள் பல செய்து அவளை அசோக மரத்தடியில் இருக்க வைத்தான்.
எந்த கோலத்தில் மாய மானுடன் கூட ராமன் ஓடினாரோ அந்த கோலத்தை உள்ளத்தில் தாங்கி சீதை ஹரி நாமத்தை ராம நாமத்தையும் ஜபித்து கொண்டே இருந்தாள். இங்கே பஞ்சவட்டியில் ராமன் தன் தம்பி லக்ஷ்மணன் தனியாக எதிரே வருவதை பார்த்து வெளிப்படையாக கவலைப்பட்டார். தம்பி லக்ஷ்மணா, நீ என் ஆணையை மீறி ஜானகியை தனியாக பர்ணசாலையில் விட்டுவிட்டு வந்தாயா? இங்கே எதற்கு வந்தாய்? அரக்கர் கூட்டம்தான் காட்டில் சுற்றி வருகிறதே அப்பா. வெகு நேரம் வேற ஆகிவிட்டது. எனக்கென்னவோ சீதை ஆசிரமத்தில் இருக்க மாட்டாளோ என்று உள்ளுணர்வு கூறுகிறது. இதை கேட்டு தம்பி லக்ஷ்மணன் ராமனின் திருவடி தாமரைகளை பற்றி கொண்டு கைகூப்பி கூறினார், ஐயா, இதில் என் குற்றம் ஒன்றுமில்லை. லக்ஷ்மணனுடன் ஸ்ரீராமன் எங்கு கோதாவரி கரையில் அவருடைய ஆசிரமம் இருந்ததோ அங்கு சென்று பார்த்தார். ஆசிரமத்தில் சீதை இல்லை என்று கண்டு சாதாரண ஏழை போல நெகிழ்ந்து போனார். ஸ்ரீராமன் புலம்பினார், குணக்குவியலே சீதையே, அழகிலும் பண்பிலும் விரதங்களாலும் கடமைகளாலும் தூயவளே ஜானகி. லக்ஷ்மணர் பலவாறு ஆறுதல் கூறினார். அப்பொழுது ராமன் கொடிகளையும் மரங்களின் வரிசைகளையும் பார்த்து கேட்டுக்கொண்டே ஜானகியை தேடிச் சென்றார். ஏ பறவைகளே, மிருகங்களே, வண்டுகளின் வரிசையே, என் மான்விழியால் சீதையை கண்டீர்களா? அன்றிலே கிளியே, புறாவே, மானே, மீனே, வண்டுகளின் கூட்டமே, திறன் பெற்ற குயில்களே, முல்லை மொட்டே, மாதுளை பழமே, மின்னலே, கமலமே, சரத்கால சந்திரனே, சாரை பாம்பே, வருண பாசமே, மன்மதன் வில்லே, அன்னமே, யானையே, சிங்கமே, ஒவ்வொரு விதத்தில் சீதையே போன்று இருக்கிறீர்களே என்று அவை தம் புகழ் கேட்கின்றன. தன்னை போல சீதையை காணோம் என்று வில்வ பழம் மகிழ்ந்தது. தன்னை போல நிறமுள்ளவள் மறைந்துவிட்டாள் என்று தங்கம் நிம்மதி பெற்றது போலும். தன்னை போல அழகிய உடல் படைத்த சீதை போய்விட்டாள் என்று வாழை மரமும் மகிழ்ந்தது. வில்வப்பழமும் தங்கமும் வாழையும் இப்படி மகிழ்ந்திருக்கின்றனவே, இவற்றின் உள்ளத்தில் சிறிது கூட தயக்கமோ வெட்கமோ இல்லையே. ஜானகி, நீயே கேள். நீயின்றி இவை இன்று ராஜ்யமே கிடைத்துவிட்டது போல காட்டில் கொம்மாளம் போடுகின்றன. நீ இப்படி இந்த போட்டியை பொறுக்கிறாயே அன்பே, ஏன் வெளிப்பட மாட்டேன் என்கிறாய்? இவ்விதம் அகில பிரம்மாண்ட நாயகன் சுவாமி ஸ்ரீராமன் சீதையை தேடிக்கொண்டு புலம்புகிறார். ஏதோ பேரிழப்பு நேர்ந்த மிகவும் சிற்றின்ப வேட்கை உடையவன் போல நடிக்கிறார். முழுதும் நிறைவேறின ஆசைகளுடைய பகவான் ஆனந்த குவியல் பிறப்பற்றவன் அழிவற்றவன் ராமன் மனிதனின் போக்கை மேற்கொள்கிறார். முன்னே அவர் கழுகரசன் ஜட்டாயு விழுந்து கிடப்பதை காண்கிறார். ஜட்டாயு ராமன் திருவடிகளை, கொடி, வஜ்ரம் முதலிய சின்னங்கள் உடையவைகளை தியானம் செய்கிறார். கருணை கடலான ராமன் தமது தாமரை கைகளை அவருடைய தலைமீது வைத்தார். பொலிவு களஞ்சியமான ராமனுடைய அழகிய திருவதனம் கண்டு ஜட்டாயுவின் வேதனைகளெல்லாம் தீர்ந்தன. அப்பொழுது மனம் தேறி கழுகு இவ்விதம் கூறினார், சம்சார பயத்தை போக்குகின்ற ராமனே, கேளுங்கள் ஐயா. ராவணன் என்ற கொடிய அரக்கன் என்னை இந்த பாடுபடுத்தினான். அதே கொடியவன் சீதையை கவர்ந்து சென்று விட்டான். பெரியோரே, அவன் அவளை எடுத்துக்கொண்டு தென் திசை நோக்கிச் சென்றான். சீதை அணில் போல கதறிக் கொண்டிருந்தாள். பிரபுவே, தங்களுடைய தரிசனத்திற்காக உயிரை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறாள். கருணையின் உறைவிடமே, இப்பொழுது என் உயிர் போய்விட விரும்புகிறது. ஸ்ரீராமன் கூறினார், அப்பனே, உடலை காத்து கொள்ளுங்கள். அப்பொழுது கழுகு புன்னகை கூடிய முகத்துடன் இவ்விதம் கூறினார்,
இறக்கும் பொழுது எவன் நாமம் நாக்கில் வருவதால் கீழ்த்தரமானவன் கூட முக்தி அடைகிறானோ, இவ்விதம் வேதங்கள் பாடுகின்றன. அந்த தாங்களே என் கண்களுக்கு எதிரே நிற்கிறீர்களே ஐயா, இனி எனக்கு என்ன தேவை? எதை பூர்த்தி செய்து கொள்ள நான் உடலை இனி காக்க வேண்டும்? கண்களில் நீர் வழிய பக்தி ததும்ப இவ்வாறு ஜட்டாயு கூறியதைக் கேட்டு ரகுநாதர் கூறினார், அப்பனே, தங்கள் புண்ணிய செயலாலேயே அரிய கதி பெற்றுவிட்டீர்கள். எவர் உள்ளத்தில் பிறர் நன்மையே குடிகொண்டிருக்கிறதோ அவருக்கு உலகில் கிடைக்காதது ஒன்றுமில்லை. அப்பனே, உங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்? நீங்களோ பூரண காமன். நீங்கள் உடலை துறந்து எனது பரமபதம் சேருங்கள். அப்பனே, நீங்கள் சென்று என் தந்தையிடம் சீதை கவர்ந்து செல்லப்பட்டதை கூறிவிடாதீர்கள். நான் ராமனானால் அந்த 10 தலையோன் குலத்தோடு அங்கு சென்று அவனே கூறுவான். ஜட்டாயு கழுகு உடலை துறந்தார், ஹரியின் வடிவு பெற்றார், அநேக ஒப்பற்ற தெய்வீக அணிகள் பூண்டு பீதாம்பரம் தரித்தார், ஷியாமள மேனி, நீண்ட கைகள் 4. இப்படி சாரூபிய முக்தி பெற்று கண்களில் நீர் வழிய ஜட்டாயுவானவர் துதி செய்தார். பிரபு ஸ்ரீ ராமனுக்கு வந்தனம். தங்கள் வடிவு இணையற்றது. நீங்கள் நிர்குணர், நீங்களே சகுணர். உண்மையாகவே முக்குணங்களை ஏவுபவர். 10 தலையோனின் வலிமை மிக்க தோள்களை வெட்டி வீழ்த்துவதற்காகவே கூரான அம்புகளை ஏந்தியிருக்கிறீர்கள். பூமிக்கு அலங்காரமானவர். நீர் நிறைந்த முகிலே போன்ற திருமேனி, தாமரை முகம், தாமரை இதழ் போன்ற நீண்ட கண்கள், நீண்ட புஜமுடையோன், சம்சார பயத்தை போக்குபவன், கிருபை நிரம்பிய அந்த ராமனை என்றும் வணங்குகிறேன். வலிமை மிக்கவர், அளவற்றவர், அனாதி, பிறப்பற்றவர், வெளிப்படாதவர், ஒன்றே ஆனவர், கோவிந்தன், வேத மொழிகளில் கிடைக்கப் பெறுபவன், புலன்களுக்கு அப்பாற்பட்டவர், பிறப்பு இறப்பு சுகம் துக்கம் முதலிய இரட்டைகளை அகற்றுபவர், விஞ்ஞானமே வடிவானவர், பூமிக்கே ஆதாரம். எந்த சாதுக்கள் ராம நாமம் ஜபிக்கின்றனரோ அந்த எண்ணற்ற மக்களுக்கு மனதில் ஆனந்தம் அளிப்பவர், பற்றற்றவருக்கு பிரியமானவர், காமம் முதலிய கெட்ட மனப்பாங்குகளை துடைப்பவர். அந்த ராமனை என்றென்றும் வணங்குவேன். பரபிரம்மம், அப்பழுக்கற்றவர், எங்கும் நிறைந்தவர், விகாரமற்றவர், பிறப்பற்றவர் என்று எவரை வேதங்கள் பாடுகின்றனவோ, முனிவர் தியானம், ஞானம், வைராகியம், யோகம் முதலிய பல சாதனைகள் புரிந்து எவரை அடைகின்றனரோ அந்த கருணையின் வேர் பொலிவின் குவியல் பகவான் அவதரித்து உணர்வற்ற உணர்வுள்ள அகில உலகையும் மோகிக்கச் செய்கிறார். அவர் என்னுடைய இதய தாமரையின் வண்டு. அவருடைய திருமேனியின் ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பல பல மன்மதர்கள் பொலிவு பெறுகிறார்கள். எவரை அறிய முடியாதோ, எவரை எளிதாக அணுக முடியுமோ, நிர்மலமான இயல்புடையவரோ, இணையற்றவரோ, சமமானவரோ, என்றும் குளிர்ந்தவரோ, எவரை மனதையும் புலன்களையும் வசப்படுத்தி யோகிகள் பலவித சாதனைகள் புரிந்து காண்கிறார்களோ அந்த மூவுலகிற்கும் உரிமையாளர் லக்ஷ்மியின் புகழான ராமன் இடைவிடாது தமது அடியார்களுக்கு கட்டுப்பட்டுள்ளார். அவர் என் உள்ளத்தில் உறையட்டும். அவருடைய தூய்மையாக்குகின்ற புகழ் சம்சாரத்தை போக்கிவிடும். தடையற்ற பக்தி வேண்டும் என்று வரம் பெற்று கழுகரசன் ஜடாயு ஹரியின் பரமபதம் சென்றார். ராமன் அவருக்கு ஈம கிரியைகள் தக்கபடி தன் கைகளால் செய்தார். ரகுநாதன் மிகவும் மென்மையான உள்ளம் படைத்தவர், ஏழை பங்காளன், காரணமின்றி கிருபை செய்பவர், மாமிசம் தின்கின்ற பறவைகளிலே மிகவும் தாழ்ந்த ஒரு ஜடாயு, ஒரு பிணம் தின்னி கழுகு,
அவருக்கு யோகிகள் கேட்டுக்கொண்டே இருக்கும் அரிய நிலையில் க்ஷண நேரத்தில் வழங்கினார். சிவபெருமான் கூறுகிறார், பார்வதி கேள், பகவானை விட்டுவிட்டு சிற்றின்பங்களில் வேட்கை கொள்கிறார்களே அவர்கள் பாக்கியமற்றவர்கள். பிறகு சகோதரர் இருவரும் சீதையை தேடிக்கொண்டே வனத்தில் முன்னேறினர். காட்டின் நெருக்கத்தை பார்த்து கொண்டே சென்றார்கள். அந்த காட்டில் கொடிகளும் மரங்களும் மண்டி நெருக்கமாக இருந்தன. அதில் பல பறவைகள், மான்கள், யானைகள், சிங்கங்கள் இருந்தன. ராமன் வழியோடு போகும்பொழுது கபந்தன் எனும் அசுரனை மாய்த்தார். அவன் தன் சாபக் கதை முழுவதும் சொன்னான். கபந்தன் கூறினான், துர்வாசர் எனக்கு சாபமிட்டார். இப்பொழுது பிரபுவின் திருவடி தரிசனத்தினால் அந்த பாபம் நீங்கியது. ஸ்ரீராமன் கூறினான், கந்தர்வனே கேள், நான் உனக்கு கூறுகிறேன். அந்தணர் குலத்திற்கு துரோகம் இழைப்பவன் எனக்கு பிடிக்காதவன். மனது, சொல், செயல்களால் அந்தணருக்கு எவர் சேவை செய்கிறாரோ அவனுக்கு என்னோடு கூட பிரம்மா, சிவன் முதலிய எல்லா தேவதைகளும் கட்டுப்பட்டவர்கள்.